ஹலோ மக்களே 324வது எபிசோட் செட்ல இருந்து சுஜிகே சொல்லிருக்காரு, நருட்டோ இதை எங்கள்கிட்ட விட்டுக்கோ, இது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிட்டோம், இந்த மாதிராவை நாங்க அழிக்கும், அந்த மாதிராவை நீ போய் அழின்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. உடனே வந்து லேடிஸ் நோட்டி சொல்றா, 2 மாதிராவே நம்ம அழிக்கும், அந்த வாரை முடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம தான் வின் பண்றோம்னு சொல்லிட்டு 5 பேரும் சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நருட்டோ அந்த ஷேடோ கிளான் உடச்சங்க இருந்து போய்கிட்டே இருக்காங்க. பார்த்தா ஷேடோ கிளான் உடஞ்ச உடனே ரியல் நருட்டோக்கு வந்து எல்லா மெசேஜும் போயிருச்சு, நம்ம தான் வின் பண்றோம்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஸ்ட்ரெயிட்டா போய் இன்னொரு மாதிரி தலையில போய் அடிக்கான், 2 ஒரு ஈக்குவலா அறவுழுது. பார்த்தா அடிச்சு ரிட்டர்ன்ல வரான் நருட்டோ. டேய் நருட்டோ பொறுமையா சண்டை போடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு கில்லர் பி. நருட்டோ நான் ஸ்ட்ரெயிட்டா இந்த மாஸ்க உடைச்சிடலான்னு பார்த்தேன், ஆனா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. அதை கிராக்காச்சு பண்ணலாம் நினைச்சேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனை கடந்து போலாம் தான் நினைச்சேன், ஆனா உன்னால மாஸ்க கூட உடைக்க முடியலன்னு சொல்லிட்டு நக்கலா பேசிக்கிட்டு இருக்கான். டேய் நீ என்னத்தை அடிக்க வந்தியா 9 டெயில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா 6 ஜிஞ்சிரிக்கு மாசா வந்து நின்றுட்டு இருக்காங்க. சடனா வந்து லாவா ஸ்டைல் ஸ்கார்ச்சிங் ராக் ஜுட்சுன்னு ஒரு ஜிஞ்சிரிக்கு போட்டு விடுதான். அட்டாக்க போட்டுக்கிட்டே இருக்காங்க, தப்பிச்சு போறாங்க அவங்க. நருட்டோ டென்ஷன் ஆயிட்டா ராசங்கன் ஜுட்சு தூக்கிட்டு வரான். பார்த்தா அதுக்குள்ள 4th மிஸ் அவர் அட்டாக்க போட ஆரம்பிச்சாரு. அக்வா மிரர் ஜுட்சு போட்டு விடுறாரு. பார்த்தா அவங்கள மாதிரியே 2 சைடு இறக்கி விட்டாரு அவரு. பார்த்தா நருட்டோட ராசங்கன் அவனுக்கு அவனே அடிச்சு விட்டு வாட்டர் பவர் மட்டும் அவன் மேல ஏறிடுச்சு. சரி அடிச்சு ரிட்டர்ன்ல வராங்கன்னு பார்த்தா பபிள்ஸா பறக்கு. நருட்டோ முழிக்கும், இந்த ஜுட்சு வந்து உட்டக்காட்டா ஜுட்சுல இவன் கடா வந்தான்னு சொல்லிட்டு பார்த்தா 6 டெயில் ஜிஞ்சுரிக்கே உட்டக்காட்டா தான். பார்த்தா அந்த பபிள்ஸ் அவன் மேல பட்டோன்னு அப்படியே பழசை யோசிச்சு பார்க்காம பார்த்தா முதல்ல உட்டக்காட்டாவை பார்த்து அவங்கள்ட்ட சண்டை போட போயிருந்திருப்பான். பார்த்தா எதுக்கு சண்டை போட போயிருப்போம்னா ஹொட்டாரோவை காப்பாத்த போயிருந்திருப்பான். அந்த சமயத்துல பார்த்தா அந்த சமயத்துல நருட்டோ உட்டக்காட்டாக்கு ஈக்குவலா சண்டை போட்டு நொறுக்கி எரிஞ்சிருப்பான். ஆனா இருந்தாலும் உட்டக்காட்டா ஈஸியா மேனேஜ் பண்ணிட்டு போய்கிட்டே இருந்திருப்பான். பார்த்தா கடைசியில் நருட்டோ பொழந்து எடுக்க வந்திருப்பான். அவன் வந்து நம்மளோட எனிமிலாம் கிடையாது, நம்மளோட ஃப்ரெண்ட்னு சொல்றா ஹொட்டாரோ. அதுக்கப்புறம் சக்கராவை சென்ஸ் பண்ணி 2 ஈக்குவலா ஒரு வெளிச்சத்துல நின்று பேசுற மாதிரி பேசுறாங்க. நருட்டோ கேட்கான், உட்டக்கட்டா நீனும் ஜிஞ்சிரிக்கான்னு கேட்கான். அப்புறம் நீனும் ஜிஞ்சிரிக்கான்னு சொல்லிட்டு நருட்டோ பார்த்து கேட்கான். ஏன்னா அந்த சமயத்துல 2 பேருக்குமே மாத்தி ஜிஞ்சிரிக்கின்னு தெரியாம இருந்திருக்கும். எனக்கு ஒரு ரூமர் வந்து உட்டக்கட்டா நீ வந்து அந்த சமயத்துல வந்து மிஸ் ஆனன்னு வந்துச்சு, ஆனா அதெல்லாம் நான் நம்பவே இல்லைன்னு சொல்றான் நருட்டோ. அப்பனா அக்காட்சி தான் உன்னை கேப்சர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நருட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா நீ போனதுக்கு அப்புறம் நிறைய விஷயம் நடந்துருச்சுன்னு சொல்றான். பார்த்தா உட்டக்கட்டா அப்படி பழைய விஷயத்த சொல்றான். உன்னை ஹொட்டாரோ சொல்றான், மாஸ்டர் உங்களை இங்க வச்சுதான் நான் முதல்ல பார்த்தேன்னு சொல்றாவா. உட்டக்கட்டா சொல்றான், ஹொட்டாரோ எனக்கு நீங்க வெயிட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னத்துக்குன்னு சொல்லிட்டு ஹொட்டாரோ கேட்கா, நான் மிஸ்டர் அன்பு பிளாக் ஆப்ஸ்காரங்கள்ட்ட போய் பேச போறேன், உனக்கு ட்ரைனிங் கொடுக்க போறேன், அதனால கொஞ்ச நாள் கழிச்சு என்னோட ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு அவங்கள பெர்மிஷன் கேட்க போறேன்னு சொல்றான் உட்டக்காட்டா. உடனே அதை கேட்டு ஹொட்டாரோ சந்தோஷப்படுறா, நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உட்டக்காட்ட போய் தனியா போய் மெசேஜ் அனுப்பி பார்க்க அந்த அன்பு பிளாக் ஆப்ஸ்காரங்களுக்கு. பார்த்தா ஒரு ரிப்ளையுமே வரல. இவங்க எங்க போனாங்க, இன்னத்துக்கு இந்த மெசேஜ் கண்டிப்பா வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு உட்டக்காட்டா சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா தேடிக்கிட்டு இருக்க சமயத்துல தான் பெயின் வந்து அந்த அன்பு பிளாக் ஆப்ஸ்கார 5 வரையும் கொண்டு எரிஞ்சிருப்பான். உடனே அவங்கள தேடி ஒரு இடத்துக்கு போறான். பார்த்தா அந்த அன்பு பிளாக் ஆப்ஸ்கார மாஸ்க்லாம் ரத்தமாயி கிடக்கு. பார்த்தா பெயின் 6 வரையும் கூட்டு வந்திருக்கான். 6 டெயில் ஜிஞ்சிரிக்கு நீ இங்க தான் இருக்கேன்னு சொல்லிட்டு, அப்புறம் நீங்க தான் அன்பு பிளாக் ஆப்ஸ்காரங்களை கொன்னீங்கன்னு சொல்லிட்டு உட்டக்கட்டா கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமான்னு சொல்றானுங்க அவனுங்க. உடனே பெயின் சொல்றான், இவங்களெல்லாம் சாவடிச்சது கவலைப்படாத, நான் ஒரு புது வேர்ல்டே உருவாக்க போறேன், எல்லாத்தையும் திரும்பி கொண்டு வந்துரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால உன்னோட டெயில் டிவிஷன் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சண்டை ஸ்டார்ட் ஆயிருச்சு. உட்டக்கட்டா விட்டு தொழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இருந்தாலும் உட்டக்கட்டால இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கான். பார்த்தா அந்த அட்டாக்க போட்டோன்னு உட்டக்கட்டா ஒரு மாதிரி சுருண்ட மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கான். உட்டக்கட்டா டென்ஷன் ஆயிட்டான். பார்த்தா 6 டெயில் கிளாக்க ஓபன் பண்ணிட்டான். அவன் இந்த மாதிரி பவர் தாண்டா நாங்களும் எதிர்பார்த்தோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் சடனா அவனுங்களே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான் வாழை வச்சு. பார்த்தா பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க அவனுங்க. பார்த்தா ஒரு பெண்ணு சும்மா இருப்பானாலும் 6 பேரும் 6 அட்டாக் ஆரம்பிச்சிட்டானுங்க அவனுங்க. சம்மனின் ஜுட்சு எல்லாம் இறக்கி விட்டான். எடுத்தோன்னு நிங்கண்டோ பெயின் வாரான். சடனா அவன் ராடத்துக்கு சொருவிட்டான் வால்ல சொருன்னு டென்ஷன் ஆயிட்டா உட்டக்கட்டா. சடனா நெருப்ப வச்சு ஏதோ ஒரு அட்டாக்க போடுதான். பார்த்தா அப்சர்வ் பண்ணுவோம்ல ஒரு பெயின், அந்த பெயின் உள்ள வந்து அதை அப்சர்வ் பண்ணி விட்டாங்க நிஞ்சுட்சு. பார்த்தா உட்டக்கட்டா அப்படி பறக்கான். என்னன்னு பார்த்தா சம்மனின் ஜுட்சு போட்டு ஒரு அனிமல் வர வச்சாங்கல்ல, அது காமஃபிளேஜ் ஜுட்சு போட்டு மறைஞ்சிருந்திருக்கு. பார்த்தா அது அப்படி நாக்கால வந்து உட்டக்கட்டாவே லாக் பண்ணி தூக்குது. உன்னை பெயின் சொல்றான், அவ்வளவுதான்டா என் கதை முடிஞ்சிட்டு வாங்கடா நம்ம கிளம்புவோம்னு சொல்றான். அவன் பார்த்தா உட்டக்கட்டா அப்படியே தண்ணி மாதிரி கரைஞ்சு வாரான். மாத்தி வந்து 2 பெயினை தொளிச்சு எரிஞ்சுட்டான். அவன் 2 பெயினை கொன்னது மட்டும் இல்லாம சமனிங் ஜுட்சு போட்டு அனிமலையே ஒரு மாதிரி எரிச்சிட்டு விட்டான். உடம்பு ஃபுல்லா லாவா ஸ்டைலா மாத்தி விட்டான். சமனிங் ஜுட்சு அனிமலையே ஒரே சமயத்துல அடிச்சுட்டான். பார்த்தா உட்டக்கட்டம் வேற லெவலா தான் அந்த சமயத்துல சண்டை போட்டு இருக்கான். உடனே பெயின் சொல்றான், டெயில் டிபிஸ்ட் எல்லாம் இதெல்லாம் எதிர்பார்த்ததான் சொல்லிட்டு இருக்கான். டை 6 டெயில் ஏன்டாவா சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா மெயின் பெயிண்ட போனே சடனா யூனிவர்சல் புல்ல போட்டு இழுத்து இன்னொரு அடியை போட்டு விட்டான். ஆனா இருந்தாலும் உட்டக்கட்ட விட மாட்டேங்கான். மரத்தெல்லாம் தூக்கி வீசிட்டான். ஈக்குவலா சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்கான். கடைசியில ராடெல்லாம் தூக்கி சொருவிட்டான். மெக்கா பெயின் தொளிச்சு எரிஞ்சிட்டான். பார்த்தா அதுக்குள்ள ரீவைவ் பண்ணுவாங்களா ஒரு பெயின், அந்த பெயின் 2 பேர் செத்து இருந்த பெயினை உயிரோட வர வச்சுட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா உட்டக்கட்ட கதையை முடிச்சு வச்சிருக்கானுங்க. அவன் செதறி போய் கிடக்கு. பார்த்தா அந்த சமயத்துலதான் நீ நல்லா வாழு ஹொட்டாரோன்னு சொல்லிட்டு ஒரு பபுள்ஸ் மட்டும் மெசேஜ் மாதிரி அனுப்பி இருந்திருக்காங்க. பார்த்தா அந்த சமயத்துல ஹொட்டாரோக்கு எந்த விஷயமே தெரியல. பார்த்தா அவ படுத்திருந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. மாஸ்டர் உட்டக்கட்டா வருவாருன்னு சொல்லிட்டு பார்த்தா ஹொட்டாரோ உட்காந்துட்டு பழசெல்லாம் யோசிச்சு பார்க்க, உட்டக்கட்டா கூட என்னெல்லாம் நடந்துச்சு எல்லாத்தையும் பத்தி யோசிச்சு பார்க்க. கடைசியில என்னோட மாஸ்டரே என்ன அக்செப்ட் பண்ணிட்டாரு, அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு அப்படி ஜாலியா உட்காந்துருக்கா.
பார்த்த அந்த பபுள்ஸ் மூலியமா ஹொட்டோரோ சந்தோஷமா இருக்கிறது வந்து உட்டக்கட்டா பார்த்துட்டு அப்படியே இறந்துருக்கான். பார்த்தா அந்த நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நருட்டோ அவன் சொல்லிட்டான். உடனே நருட்டோ கத்துறா, நீ எதுக்கிட்ட தனியா ஃபாரஸ்ட்ல போய் நுழைஞ்சன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹொட்டோரா கூட நீ அப்படியே தப்பிச்சு எங்கேயாச்சும் போயிருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு நருட்டோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எல்லாம் ஆல்ரெடி ஷினோபி ட்ராக்கிங் யூனிட்டே லாக் பண்ணிட்டானுங்க. நாளா அவனுக்கு ஏமாத்திரன்னு சொல்றான். என்னோட ஊரு என்னால பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அதை போய் அவங்கள்ட்ட ரிப்போர்ட் பண்ண தான் போனா, அது இப்படி நடக்கும் நான் எதிர் கூட பாக்கலன்னு சொல்றான் உட்டக்காட்டா. ஆனா நல்லவேளை ஹொட்டோரா அவனை விட்டுட்டு வந்து ரொம்ப நல்லதா போச்சு, அவளாச்சும் உயிரோட இருக்காளன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் என்ன கனவு இல்லாம யோசிச்சு வச்சிருந்தேன், ஆனா எதுவுமே வேலை இல்லாம போயிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் உட்டக்காட்டா. அதெல்லாம் கேட்டு நருட்டோ அப்படி சோகமா போய் நின்னுக்கிட்டு இருக்கான். என்னோட மாஸ்டர் எனக்கு பிட்ரே பண்ணதுக்கு அப்புறம் நான் யாருமே நம்பவே இல்லைன்னு சொல்றான். என்னோட மனசை நான் பூட்டி வச்சிட்டேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் யார பார்த்தாலும் எனக்கு நம்பவே தோணல. அதுக்கப்புறம் ஹொட்டோரா தான் எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தான்னு சொல்றான். உடனே வந்து நருட்டோ சொல்றான், ஹொட்டோராக்கும் பெரிய பொறுப்பு இருந்துச்சு, அவ வந்து வில்லேஜை நல்லா பாதுகாக்கணும், ரீபில்ட் பண்ணணும்னு நினைச்சான்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. அவ என்ன ஜிஞ்சிரிக்கு மட்டும் இல்ல, ஆனா நம்ம பட்ட வழியா மட்டும் அவளும் பட்டான்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நீயும் அவளும் ஒண்ணுதான் சொல்றான் நருட்டோ. ஹொட்டோரான்னு பேர சொன்ன அப்படி பழசெல்லாம் யோசிச்சு பார்க்க அவன் பார்த்தா உட்டக்கட்ட எதை பத்தி யோசிச்சு பார்க்கணும்னா ஹொட்டோரா தனியா வந்து அழுதுகிட்டு இருப்பா. ஏன்னா உட்டக்கட்டம் நருட்டோ இறந்துட்டான்னு நினைச்சிட்டு அவ அழுதுகிட்டு இருப்பா. உடனே அந்த சமயத்துல சொல்லுவான், நாங்கெல்லாம் சாவல, நருட்டோவும் சாவல, நானும் சாவலன்னு சொல்லிருப்பான் உட்டக்கட்டா. நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன் சார் உட்டக்கட்டான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காவா. என்ன மாதிரி ஆள்லாம் அந்த ஜுட்சுவை போட்டு நானே அழிஞ்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அந்த மாதிரி விஷயத்துல நடக்க விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எந்த மாஸ்டருமே தன்னோட ஸ்டூடெண்ட் வந்து அழியணும்னு நினைக்க மாட்டான்னு சொல்றான். அவன் சொன்ன உடனே எனது மாஸ்டரான்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷப்பட ஆரம்பிக்கா. வா ஹொட்டோரா நம்ம வீட்டுக்கு போன்னு சொல்றான். அவளை அவன் ஏத்துக்கிட்டு தான் பார்த்த அந்த சமயத்துல அவளுக்கு வலிக்க ஆரம்பிச்சு, சார் உட்டக்கட்டா நீங்க இங்க இருந்து போங்க, நான் எக்ஸ்ப்ளோஸ் ஆக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. என்னோட ஸ்ட்ரென்த் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னோட ஃபார்பிடன் ஜுட்சு மட்டும் வெடிக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஏன்னா முதுகுக்கு பின்னாடி ஃபார்பிடன் ஜுட்சு வச்சிருக்கா. அந்த ஃபார்பிடன் ஜுட்சு என்ன மாதிரி இதுனா தானாவே எக்ஸ்ப்ளோட் ஆச்சுன்னா ஒரு ஊரே அழித அளவுக்கு பவர் உண்டு அதுல, அதுதான் எக்ஸ்ப்ளோட் ஆக போகுது. ஆனா உட்டக்கட்டா சொல்றான், கவலைப்படாத, இதை நான் பாத்துக்கிட்டு சொல்றான். அவன் சடனா அந்த பவர் வெடிக்க போகுது. உடனே ஜிஞ்சிரிக்கு பவரை யூஸ் பண்ணி அதை ஈஸியா அவன் லாக் பண்ணி முடிச்சிட்டான். ஆனா அந்த சமயத்துல அவளுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. உட்டக்கட்டா சொல்றான், நான் வெறும் பபிள்ஸ் மாதிரி பறந்துகிட்டு இருந்தேன், ஆனா எனக்கு வழியை காமிச்சதே அவாதான் சொல்றான். அவன் அதுக்கப்புறம் எல்லாம் எனக்கு புரிஞ்சது, நான் ஹொட்டோராக்கு மாஸ்டர் ஆகலாம் தான் நினைச்சேன்னு சொல்றான். அவன் என்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன், ஆனா ஆரம்பிக்கும் போதே என் வாழ்க்கை முடிஞ்சிட்டு சொல்லிட்டு இருக்கான். நருட்டோ சொல்றான், அவனுக்கு வந்து உன்னை அக்காட்சிக்காண்டி யூஸ் பண்ணிருக்கானுங்க, இப்ப இந்த உலகத்தையும் அழிக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றான் நருட்டோ. இவனுக்கு வந்து உனக்கு ஆர்டர் கொடுத்து நீயே இதெல்லாம் பண்றன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் பேச்செல்லாம் கேட்காத, ஒன்னையே உடச்சிட்டு வெளியே வா, நீ வந்து இது எல்லாமே ஹொட்டோராக்காண்டி பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நருட்டோ. நீங்க சண்டை போடுறதே வேஸ்டா, அதனால உன் கண்ட்ரோலுக்கு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னை உட்டக்கட்ட சொல்றான், டே நீ என்ன என்கிட்ட பேசினாலும் எதுவுமே வேலைப்படாதுடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா நீ இவ்வளவு நேரம் என்னோட கதையை கேட்டதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் சொல்றான். சடனா வந்து சரிங்கன்னு ரெனிங்கன்னு அவன் கண்ணை ஓபன் ஆயிருச்சு. ஏன்னா அவன் கண்ட்ரோல்ல இருந்து எல்லாம் வெளியே வர முடியாது. உடனே நருட்டோ இப்ப காட்டுறாங்க, பார்த்தா பபுள்ஸா பறந்து வந்துகிட்டு இருக்கு. வாட்டர் ஸ்டைல் பபுள் பாம் போட்டுட்டு தான் வெடிச்சு செதறுது அந்த இடமே. பார்த்தா கில்லர் பி நருட்டோ காப்பாத்தி கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. இருந்து சடனா ஏதோ துகளா வருது. சீக்ரெட் ஸ்கேல்டு ஸ்னீக் ஜுட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸுவை போட்டு விடுதா இன்னொருத்தி. பார்த்தா அவதான் 7 டெய்லு. பார்த்தா அந்த ஜுட்ஸுவை போட்டு அந்த இடம் ஃபுல்லா புகமூட்டம் ஆயிருச்சு, மிஸ்டா மாறிடுச்சு. பார்த்தா மிஸ்டா மாறின அடுத்த செகண்ட் 5 டெய்லும் 2 டெய்லும் ஸ்ட்ரெயிட்டா வந்து கில்லர் பி நருட்டோ போட்டுல வராங்க. இருந்தாலும் மிஸ்ட் மூலியமா அவங்க காப்பாத்திட்டாங்க அவங்க உடம்பு. அவங்களே கில்லர் பி சொல்றாரு, என்னதான் இருட்டா இருந்தாலும் நான் இந்த கிளாஸ் போட்டுக்கனால எல்லாமே எனக்கு வெளிச்சமா தான் தெரியும் சொல்லிட்டு இருக்காரு அவரு. நருட்டோ சொல்றான், எனக்கு இருட்டா இருந்தாலும் அவனோட ஹேட்டடே எனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துருமே, அது மூலியமா சென்ஸ் பண்ணி அவனை அடிச்சு நொறுக்கிட்டேன்னு சொல்றான். அவன் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஜுட்ஸும் உடையுது. பார்த்தா அவனை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கானு அவனுக்கு. பார்த்தா கில்லர் பி பேசிக்கிட்டு இருக்கு, நம்ம ஊரு யுகிட்டோ பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யுகிட்டோ யாருன்னா அவதான் 2 டெய்ல். இவங்க எல்லாமே ஃபார்மர் ஜிஞ்சிரிக்கின்னு சொல்லிட்டு இருக்காரு அவர் 8 டெய்ல். அவங்க இறந்தாலும் அவங்கள போட்டு இவனுக்கு இந்த பாடு படுத்துறான்னு சொல்லிட்டு இருக்காரு 8 டெய்ல். கில்லர் பி இது ஒண்ணு சிரிப்புலாம் கிடையாது, நீ சீரியஸா சண்டை போட்டு சொல்லிட்டு இருக்கு 8 டெய்ல். அப்பெல்லாம் விடப்பட்டான்னு கில்லர் பி சொல்லிட்டு இருக்காரு அவரு. உன்னை 8 டெய்ல் சொல்லிட்டு என்ன நடந்தாலும் பிரச்சனை, உன்னோட காடை மட்டும் டவுன் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்காது. உடனே நருட்டோ சொல்றான், மாதரா கண்ணுல எந்த மாதிரி கண்ணு இருக்கோ அதே மாதிரி தான் இந்த 6 பேருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனோட பழைய மாஸ்க்ல வந்து ஒரு கண்ணு தான் ஓப்பனா இருக்கும், அவனோட புது மாஸ்க் பாரு மொத்தம் 2 கண்ணு ஓப்பனா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. உடனே பழைய மாதரா சொல்றான், இந்த மாஸ்க நானே ரெடி பண்ணேன், அது பேட்டில் காண்டி ரெடி பண்ணேன்னு சொல்றான். உடனே நருட்டோ சொல்றான், உன்னோட லெஃப்ட் கண்ணை பார்த்தாலே தெரியுது ரெனிகன்னு, அது வந்து நாகட்டோட்ட இருந்த மாதிரி அது மாதிரி இன்னொரு மாதரா வச்சிருந்தானே அதே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இன்னொரு மாதராவான்னு சொல்லிட்டு முழிக்காம, உங்க 2 மாதரா நான் தடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. நீ என்ன சொன்ன 2 மாதராவான்னு சொல்லிட்டு கேட்காம உடனே அப்படி பழச யோசிச்சு பார்க்க இந்த மாதரா. பார்த்தா அந்த சமயத்துல கபுட்டோ வந்து ரீஅனிமேஷன் ஜுட்ஸ் போட்டு ஒரு கஃபின் பாக்ஸ் இறக்கி இருப்பான்ல. அப்ப வந்து டோபி வந்து ஒரு பாடியை பார்த்துட்டு மிரண்டிருப்பான், அது எந்த பாடி இல்ல. அப்பந்தான் அவன் மாதரா உச்சியா காமிச்சிருந்திருப்பான். கவலைப்படாத, ஒரிஜினல் மாதரா இங்க இருக்கான், உன்னை வந்து நீ யாருன்னா நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் கபுட்டோ. பார்த்தா அந்த சமயத்துல டோபி ஒரிஜினல் மாதராவை பார்த்து மிரண்டு இருந்திருப்பான். உடனே டோபி சொல்லிட்டு இருக்கான், அப்ப அவன் மாதராவை ஒரு வழியை இறக்கிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா பேசுறேன்னு சொல்லிட்டு கில்லர் பி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவன் மாதராவா அப்படின்னு இவன் யாருடான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே டோபி சொல்லிட்டு இருக்கான், ஒரு காலகட்டத்தில் என்னோட பேர் டோபியா இருந்துச்சு, அடுத்து மாதராவா இருந்துச்சு, இப்ப பேட்டிலே ஸ்டார்ட் ஆயிருச்சு, என்னோட பேர் நீ டோபினாலும் கூப்பிடு மாதரானாலும் கூப்பிடு என்னனாலும் கூப்பிடுன்னு சொல்றான். யார்டா நீன்னு சொல்லிட்டு நாட்டை கத்திக்கிட்டு இருக்கான். நான் யாருமே கிடையாது, எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான், ப்ராஜெக்ட் சிக்யூனமி மட்டும் சக்சஸ்ஃபுல் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த உலகமே வெறும் விரக்தியில தான் வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்றான். நீனே ஒரு ஜிஞ்சிரிக்கு, அது உன்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் இவ்வளவு காலகட்டத்துல வாழ வச்சிருக்காங்க, நீனே விரக்தியில தானே வாழுன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் தப்பா சொல்லல, நீ உனக்கு வந்து ஜிஞ்சிரிக்கியா இருக்கிறது கஷ்டமா தானே இருக்குன்னு சொல்லிட்டு மாதரா சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் அதெல்லாம் ஏன்டா நீ டிசைட் பண்ணுத, நான் ஜிஞ்சிரிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டேன் வருத்தப்பட்டேன் உன்ட்ட சொன்னனாடா, நான் அது இருந்தாலும் சந்தோஷமா தான்டா இருந்தேன்னு சொல்றான் நருட்டோ. சொன்ன உடனே
உள்ள உள்ள நைன் டெய்ல ஒரு மாதிரி மிரளுது. அதை கேட்டு கில்லர் பி சந்தோஷப்படுறாரு. டே என்ன நீ ரொம்ப கடுப்பேத்திட்டாடா, உன்னோட மாஸ்க உடச்சு எறிய வேண்டியது என்னோட வேலைன்னு சொல்றான் அவன். உன்னை கில்லர் பி சரி வாட நம்ம களத்துல இறங்கும்னு சொல்றாரு அவரு. என்கிட்ட இருந்து மாஸ்க கழட்டிடுவியோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உன்னை டோபி சொல்றான் என்கிட்ட இருந்து நீ மாஸ்க கழட்டிடுவியோ, அதெல்லாம் உனக்கு அவ்வளவு ஈஸி கிடையாது சொல்றான். பார்த்தா எல்லாருமே டெய்ல்டு பீஸ்ட் மோடுக்கு மாறுதாங்க. பார்த்தா கில்லர் பி நருட்டோ மிரண்டாங்க. 8 டெய்ல் 9 டெய்ல் இனிமேல் ஏன் குள்ளடா அந்த ப்ராஜெக்ட் சுக்கினோமியை வந்து நான் சக்சஸ்ஃபுல்லா முடிக்க போறேன்னு சொல்றான் டோபி. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம. See you, bye.